இப்போ நம்ம 3 கேள்வி வந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுந்தர் சி அவர்கள் வெளியேறது நல்லதுதான்ன்றது சொல்றாரு. என்ன காரணத்துக்காக அது நல்லது? 2வது கேள்வியா. 3வது கேள்வியா, கள்ள சந்தோஷம் யார் அடைகிறாங்க? அப்படி யாரு ரஜினியை பார்த்தும் கமலை பார்த்தும் மிகப்பெரிய வெறுப்புல இருக்கான்ற ஒரு கேள்வி வருது. இதை பத்தின உங்களுடைய பதில்களை தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் சார். கள்ள சந்தோஷம் அடைய வேண்டாம், யாரும் கள்ள சந்தோஷம் அடைய வேண்டாம் அப்படிங்கிறாரு. யாரும் கள்ள சந்தோஷம் அடைய வேண்டாம் அப்படின்னா அவர் வந்து இது யாரை குறிப்பிடுறாருன்னு நமக்கு தெரியல. ரஜினி கமல் 2 பேரும் சேர்ந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த ப்ராஜெக்ட்டு 46 ஆண்டுகளுக்கு அப்புறம் 2 பேருமே பார்த்தீங்கன்னா வேறு வேறு துருவங்கள், 2 பேருமே பெரிய ஆளுமைகள், தமிழ் சினிமாவில் 2 பேருமே உச்ச நட்சத்திரங்கள். அவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ மறுபடியும் ஒரு பயணிக்கிறாங்கன்னும் போது, கமல் அந்த படத்தை தயாரிக்கிறாருன்னும் போது, ரஜினி அந்த படத்தில் நடிக்கிறாருன்னும் போது, அந்த ப்ராஜெக்ட்டு அது வந்து கெட்டு போச்சுன்னு தான் சொல்லுவாங்க. இப்போ இந்த சுந்தர் சி விலகுனதுனால அது வந்து இப்போ தடைப்பட்டு நிற்குது. அந்த ப்ராஜெக்ட் வந்து தடைப்பட்டு நிற்குது.